இன்றைக்கி இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25% மேலே கிராஷ் ஆகிருக்கு. ஒரு 3 முக்கியமான ரீசன் இருக்குது. அது என்னங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த டிசம்பர் குவார்ட்டர் போன டிசம்பர் குவார்ட்டர் கம்பேர் பண்ணிடலாம். ஸோ ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே 969 crores இருக்குது. ஓகேங்களா, இது வந்து இந்த ருபீஸ் இன் லேக்ஸு. ஸோ 969 crores வந்து போன 2023 டிசம்பரில் இருக்குது. ப்ரொவிஷன் அப்படிங்கிறது என்னென்னா நெட் என்பிஏ குறைக்கிறதுக்கான ஒரு வழிங்க. நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக வந்து மாறும். நீங்கள் ஒழுங்காக லோன் கட்டல அப்படின்னா நீங்கள் கட்டாத பணம் எல்லாமே வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் ஆகிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு லோன் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். அந்த லோன் வந்து 90 டேஸ்க்கு மேலே இஎம்ஐ கட்ட ஆரம்பிக்கல அப்படின்னா அது டோட்டலாக கிராஸ் என்பிஏ ஆகிடும். இந்த கிராஸ் என்பிஏவோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து அந்த பக்கெட்டில் போட்டுருவாங்க. இந்த கிராஸ் என்பிஏ மைனஸ் ப்ரொவிஷன் தான் நெட் என்பிஏ. அதாவது இவங்க ஒரு குஷன் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ 100 நான் லோன் கொடுத்துட்டேன், 20 ப்ரொவிஷன் வச்சுருக்கிறேன் அப்படின்னா இந்த 100 கிராஸ் என்பிஏ ஆனாலும் கூட நெட் என்பிஏ வந்து 80 தான் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த டோட்டல் என்பிஏ வந்து குறைக்கிறதுக்கு வந்து பேங்க் வந்து ஒரு அமௌண்ட்டை லோன் கொடுத்த உடனே இவங்களோட இதுலேயே எக்ஸ்பென்ஸாக போட்டு வச்சுருவாங்க. இன்கம் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பென்ஸாக போட்டு வச்சுருவாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரொவிஷன் அப்படிங்கிறது. இந்த ப்ரொவிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, போன டிசம்பரில் வந்து 969 crores இருந்தது, இங்கே 1743 crores இருக்குது. இதுக்கான மெயினான காரணம்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. இங்கன்னா ரூரல் செமி அர்பன் இந்த மாதிரி கிராமப்புறங்களில் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து ப்ராப்பராக வரவு செலவு இருக்காது, பேங்க் அக்கௌண்ட் இருக்காது, கிரெடிட் ஸ்கோர் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. அது சிம்பிளான ரீசன் என்னென்னா அவங்கள்ட்ட அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த ரிஸ்க்கை போய் அங்கே எடுப்பாங்க. இவங்க வச்சுருக்கிற சப்சிடி பேர் வந்து பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் லிமிடெட் அப்படிங்கிறது தான். இவங்க 2017 நினைக்கிறேன் அப்போ கேர் பண்ணாங்க. ஸோ இது மூலிமா தான் இவங்க போய் நிறைய அர்பன் ரூரல் ஏரியா எல்லாத்துக்கும் போய் கடன் கொடுப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு, ஒழுங்காக வந்து ப்ராப்பராக அமௌண்ட் வரல. ஸோ அதனால் ப்ரொவிஷன்ஸ் வந்து அதிகமாக வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தனையும் நெட் ப்ராஃபிட் வந்து அடி வாங்கியிருக்கு. ஸோ எக்ஸ்பென்ஸ் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், நெட் என்பிஏ குறையும். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து நடந்திருக்கு. போன குவார்ட்டர் இந்த குவார்ட்டர் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 2292 வந்து 2298 crore வந்து நெட் ப்ராஃபிட் பண்ணவங்க இங்கே 1401 crore தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து இந்த பேங்க் வந்து இவங்க ரன் பண்ணுறது வந்து பிடிக்கலைங்க. இவங்க சிஇஓ சுமந்த் கத்பாலியா அப்படிங்கிறவர் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு போர்டு வந்து பரிந்துரை வச்சுருக்கிறாங்க. பொதுவாக வந்து பேங்க் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது அப்படின்னா ஒரு 3 years பண்ணுவாங்க. ஆர்பிஐட்ட போய் சொல்லுவாங்க நாங்கள் இந்த சிஇஓ எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ டிப்பிக்கல் டைம் பீரியட் வந்து 3 years. ஓகேங்களா, அப்ரூவ் பண்ணால். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க 1 year தான் கொடுத்துருக்குறாங்க ஆர்பிஐ. எதனாலன்னா இந்த மாதிரி ஆர்பிஐ வந்து ரீசன் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பேனிக் ஆகிடும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து 5th largest பேங்க் ப்ரைவேட் பிளேயரில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அசெட்டில். ஓகேங்களா, இது வந்து சாதாரண ஒரு சின்ன பேங்க் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ ஆர்பிஐ வந்து ஓப்பனாக வெளியே ரீசன் சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்க எக்ஸ்டென்ஷன் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் வந்து பேங்க் ரன் பண்ணுறது வந்து ஆர்பிஐக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பேங்க் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான பிஸ்னஸுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பிஸ்னஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டு. நீங்கள் வந்து சிமெண்ட்டு, பெயிண்ட்டு, ஏஷியன் பெயிண்ட், அல்ட்ராடெக் இந்த மாதிரி கம்பெனி வந்து இது வந்து வேறு. ஓகேங்களா, பேங்க் வந்து உங்களோட எக்கனாமியும் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா, அது கொலாப்ஸ் ஆச்சு. அதுவும் 5th largest ப்ரைவேட் பிளேயர் பேங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அசெட்டில். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம்னா பேங்க் ஷேரை போட்டு அடி அடிப்பாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக ட்ரஸ்ட்டில் ரன் ஆகிற ஒரு பிஸ்னஸ்ஸு. ரெண்டாவது லெவரேஜும் கூட. அதாவது இப்போ டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கம்பெனிக்கு எவ்வளோ இருக்கும், 1.5 அது கீழே இருக்கும். கரெக்டுங்களா, பட் பேங்க்லாம் பார்த்திங்கன்னா 5, 10 இந்த மாதிரி மேலே தான் இருக்கும். ஏன்னா இவங்க பண்ணுறதே லெவரேஜ் பிஸ்னஸ் தான், கடன் கொடுத்து தான் வாங்குறாங்க. ஓகேங்களா, இவங்க டெப்ட் எப்படி வாங்குவாங்க, ஆர்பிஐட்டேருந்து வாங்குவாங்க, டெபாசிட்டில் வாங்குவாங்க, காசா, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, இந்த பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி பணத்தெல்லாம் பணம் கலெக்ட் பண்ணி இவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. கலெக்ட் பண்ண பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த கலெக்ட் பண்ண பணத்தை வச்சு தான் இவங்க லோன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐட்டேருந்து ஒரு 3% வாங்கி வெஹிக்கிள் லோனாக ஒரு 10% கொடுத்தாங்கன்னா அந்த 7% தான் இந்த மார்ஜின் அப்படிம்பாங்க, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், நிம் அப்படிம்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரு கடன் வாங்கி கடன் கொடுக்குற பிஸ்னஸ் தான். ஸோ இங்கே கொஞ்சம் தப்பானாலும் ஒழுங்காக பணம் கலெக்ட் ஆகலைன்னா உங்கள் கேபிட்டல் பேஸே வந்து அடி வாங்கிடும். ஓகேங்களா, ஸோ இதில் கம்ப்ளைண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. பேங்கை பொறுத்தளவுக்கு இது ஒரு காம்ப்ளெக்ஸான பிஸ்னஸுங்க. நீங்கள் நார்மல் பெயிண்ட்டு பிஸ்னஸோ இல்லை சிமெண்ட் பிஸ்னஸோட பிஎன்எல் படிக்கிற மாதிரி நீங்கள் பேங்க்கோட பிஎன்எல் அவ்வளோ ஈஸியாக படிச்சிட முடியாது. நீங்கள் ஒவ்வொன்றும் தெரியணும். இதில் வந்து இவங்க காசை எவ்வளோ வச்சுருக்குறாங்க, நிம் எவ்வளோ இருக்குது, கேபிட்டல் அடிகேசி ரேஷியோ என்ன இருக்குது,
ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்குது, நெட் என்பி எவ்வளோ, ஜிஎன்பி எவ்வளோ, என்னென்ன பக்கெட்டு, ஸ்டாண்டர்ட் அசெட்டு, சப்ஸ்டாண்டர்ட் அசெட்டு, நிறைய உள்ள வந்து நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ப்ராப்பராக அதை படிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரைஸ் பயங்கரமாக விழுந்ததுனால புக் வேல்யூவோட கம்மியாக இருக்குது. ஸ்க்ரீனில் காட்ட மாட்டேது. பட் நான் எங்கேயோ பார்த்து நினைக்கிறேன், மணி கண்ட்ரோல்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து 1க்கு மேலே 0.7 to 0.9 அந்த ரேஞ்சு போயிடுச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து வேல்யூஷன் பை அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ 3 ரீசன் இருக்குங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1 கீழே வருது அப்படின்னா 3 ரீசன் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் ரீசன் வந்து வேல்யூஷன். ஓகேங்களா? நீங்கள் வந்து அட்ராக்டிவ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ரெண்டாவது ஒரு ரீசன் இருக்குது, அது என்னென்னா உங்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ தான் வந்து ப்ரைஸை வந்து கம்மியாக கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? மூணாவது ரீசன் வந்து க்ரோத்து ஸ்லோ ஆனாலும் ப்ரைஸாக இருப்பாங்க. ஸோ ப்ரைஸ் கம்மியாகுது அப்படின்னா ட்ரஸ்ட்டும் ஒரு ரீசனாக இருக்கலாம். க்ரோத்து கம்மியாகுது, உங்கள்கிட்ட வந்து நான் என்னால் பணம் பண்ண முடியாது, உங்கள் ஆர்ஓஇ குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற ரீசன்லேயே வந்து ப்ரைஸை குறைப்பாங்க. ஓகேங்களா? இந்த 3 ரீசன் இருக்குது. வேல்யூஷன் மட்டுமே ரீசன் கிடையாது. ப்ரைஸ் டு புக் வந்து 1 கீழே வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே நடந்திருக்கிறது வந்து வேல்யூஷன் கிடையாது. இங்கே நடந்திருக்கிறது வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ. லாஸ்ட் ரீசன் பார்த்துடலாங்க. லாஸ்ட் ரீசன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெரிவேட்டிவ் அக்கௌண்ட்ஸில் வந்து இவங்களுக்கு ஒரு 2000 crore வந்து ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு, ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொல்லி ஆக்சுவலாக இது இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களே ஆடிட்டர் வச்சு அக்டோபர் போல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது உள்ள அப்படின்னு இன்டர்னலாக. இப்போ ரீசெண்டாக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி 2000 crore வந்து கணக்கில் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டெரிவேட்டிவ்ஸில். டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டெரிவேட்டிவ்ங்க. நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவேன் இண்டஸ்இண்ட் பேங்க்கோட. ஏன்னா கரன்சி ஃப்ளக்சுவேஷன் ஆகும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து ஏறுது இறங்குது அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து டெரிவேட்டிவ் போட்டுக்குவேன் பேங்க்கோட. ஸோ அதில் அந்த லெஜரில் வந்து ஏதோ தப்பு நடந்திருக்குது, அது இவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்களே ஆடிட் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து 2000 crore அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து 3% கீழே தாங்க ஆக்சுவலாக அவங்களோட புக் வேல்யூலேருந்து பார்க்குறப்போ. ஏன்னா இப்போ புக் வேல்யூ நான் என்ன சொன்னேன், 0.7 0.9 வந்துருச்சு அப்படின்னா புக் வேல்யூ என்னவாக இருக்கும், 60,000 crore கிட்ட, அதாவது 50,000 55,000 மேலே தான் இருக்கும் இவங்க புக் வேல்யூ. ஸோ இது கிட்டத்தட்ட 3% கீழே தான் வந்து இந்த ப்ராப்ளம் நடந்திருக்குது. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ட்ரஸ்ட்டுங்க. இந்த ட்ரஸ்ட்டு, ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே கம்ப்ளைண்ட்ஸ் டீம் இருக்கும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கும், கவர்னன்ஸ் டீம் இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எப்படி இது போச்சு, ஏன்னா இந்த லெவரேஜ் பிஸ்னஸில் வந்து 2000 கோடி ஒன்று தான், 20,000 கோடி ஒன்று தான். ஏன்னா ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து அங்கே போயிடும். ஸோ பேங்க் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இப்போ இல்லை. பட் நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு ப்ரோக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து இந்த மாதிரியான டைமில் வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து கிராஷ் ஆகி இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறப்போ வந்து எப்பயுமே உள்ளே போகாதீங்க, கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், ஸோ கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அனலிஸ்ட் இப்போ கால் எடுத்துருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வேல்யூஷன் வைஸ் போகணுன்னா இப்போ சவுத் இந்தியா பேங்க், கர்நாடகா பேங்க், இது எல்லாமே ஒரு அங்கெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பேங்க் வந்து கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்சில் தான் அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. நான் வந்து பெருசாக பேங்க் சைட்லலாம் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்க. ஏன்னா எனக்கு அந்த பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்லாம் படித்து நான் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் அதுக்கு வந்து 10 ஸ்டேட்மெண்ட் வேறு கம்பெனியோடது படிச்சிருவேன். ஸோ அதனாலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரலாக அவாய்ட் பண்ணிவிடுவேன். நாட் ஓன்லி இது, என்பிஎஃப்சியும் கூட தான். ஸோ இது வந்து உங்களோட காலு. ஸோ நீங்கள் வந்து எப்படிங்கிறத யோசிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் பாய்ங்க.